தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன் அப்படிங்கிற ஹிந்தி படம் சரியான கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நேற்று ஒரு பெரிய வசூல் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா அந்த படம் எப்படிப்பட்ட கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் அட்டகாசமும் அஞ்சானும் ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் இருக்கு. நேற்று 3வது நாள் ரீ-ரிலீஸ் கலெக்ஷன் அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன போன வாரம் ரிலீஸ் ஆன மாஸ்க்கு, மிடில் கிளாஸ், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பவர் பாண்டி அப்படிங்கிற படம் தான். அதில் தனுஷோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதில் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுதான் அந்த ஃப்ரேம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், கண்ணன், தோனி எஸ்எம், ஷம்ஷு ஷம், அப்புறம் முகமது ரயான் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 அப்படிங்கிற இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. நேத்து பெரிய கலெக்ஷன். நேத்து 3வது நாள் இந்தியாவில் மட்டுமே 4,17,00,000, டோட்டலா இந்தியாவில் 9,63,00,000. இதுவரையும் இந்த படம் டோட்டலா $556 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். 4,980 கோடி கிட்ட இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 5,000 கோடி கிட்ட வெறும் ஒரு வாரத்து கேப்குள்ளேயே. ஏன்னா 26ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம். பெரிய கலெக்ஷன். கிட்டத்தட்ட 1 பில்லியன்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் $150 மில்லியன். அப்புறம் ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற படம் நேத்து 31வது நாள் இந்தியாவில் 46 லட்சம், டோட்டலா 32 கோடியே 43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தே அப்படிங்கிற குஜராத்தி திரைப்படம் நேற்று பெரிய கலெக்ஷனுங்க. 52வது நாள் இந்தியாவில் 3 கோடி, உலகம் முழுக்க 3 கோடியே 25 லட்சம். டோட்டலா 98 கோடியே 97 லட்சம் இந்தியாலையும், 105 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாலேயே இந்த படம் 100 கோடியே நெருங்க போகுது. பெரிய கலெக்ஷன். 7 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு 52வது நாள்ல ஒரு படம் 3 கோடி இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 50 லட்சம், 60 லட்சம் 50வது நாள் அதுவே பெரிய கலெக்ஷன். ஆனா இந்த படம் லேட்டரா பிக்கப் ஆகி ஒரு 30வது நாள் 35வது நாள் மேல தானே பிக்கப் ஆகி வந்தது. ஸோ அப்படிங்கும்போது 50வது நாள் மேல பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 1 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம், 108 கோடியே 87 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் நேற்று ஆந்திரா தெலுங்கானால 10வது நாள் 1 கோடியே 14 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 36 லட்சம். டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 14 கோடியே 20 லட்சமும், 15 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். ஆந்திரா கிங் தாலுகா இந்த படம் நல்லாவே ஹோல்டு பண்ணியிருக்கு. நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 38 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 73 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் இந்த 4 நாள்ல ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 14 கோடியே 73 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 59 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 58 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். இதுவரையும் இந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ இன்னும் கலெக்ஷன் வந்தா இந்த படம் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோல பார்ப்போம். அப்புறம் எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேற்று ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் இருக்கு. டே 10 கேரளால 2 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 40 லட்சம். டோட்டலா 17 கோடியே 95 லட்சம் கேரளாலையும், 27 கோடியே 23 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், 2 கோடியே 42 லட்சம் தமிழ்நாட்டிலும், 2 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 80% கிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 33 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டு கலெக்ஷன்ல அப்டேட் இருக்கு, இன்க்ரீஸ் கலெக்ஷன் இருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 9 கோடியே 57 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 11 கோடியே 38 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடியே நெருங்கி போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 12 கோடி பட்ஜெட். ஸோ வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் இந்த வாரம் வந்த சில தமிழ் படங்கள், ஐபிஎல் அப்படிங்கிற படம் டே 3 4 லட்சம், டோட்டலா 17 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 4 கோடி. பிபி 180 அப்படிங்கிற படம் டே 3 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 11 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் இந்த 4 நாள்ல. 5 கோடி பட்ஜெட். ரஜினி கேங் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 34 லட்சம், 4.5 கோடி பட்ஜெட்.
அப்புறம் அஜித் அவர்களோட அட்டகாசம் ரீ-ரிலீஸ் நேத்து 3வது நாள் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. நேத்து தமிழ்நாட்டுல 43 லட்சம், டோட்டலா 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 3 நாள் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டுமே 92 லட்சம், டோட்டலா 1 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவையும் இன்க்ளூட் பண்ணி. ஸோ சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அப்புறம் அஞ்சான் வந்து ரீ-ரிலீஸ்ல நேத்து 3வது நாள் 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 69 லட்சம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு ரீ-ரிலீஸ்ல. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 73 லட்சம், உலகம் முழுக்க 96 லட்சம், டோட்டலா 2 கோடியே 5 லட்சம் தமிழ்நாட்டிலும், 2 கோடியே 97 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். தனுஷ் அவர்களோட தேரே இஷ்கு மேன் நேத்து ஒரு சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. முக்கியமா ஹிந்தி பெல்ட்ல பெரிய நம்பர். 3வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 61 லட்சம், கர்நாடகால 80 லட்சம், கேரளால 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 2 கோடியே 25 லட்சம், டோட்டலா 24 கோடியே 40 லட்சம் நேத்து ஞாயிற்றுக்கிழமை கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். டோட்டலா 3 கோடியே 47 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 85 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 52 லட்சம், கேரளால 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 53 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 79 லட்சம், உலகம் முழுக்க 68 கோடியே 20 லட்சம் இந்த படம் 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 85 கோடி பட்ஜெட். சரியான கலெக்ஷன். இந்த வருஷத்துல தனுஷுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நாள்லயே இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னா, வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, லைஃப் டைம் கலெக்ஷனா எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. 150 நெருங்குமா இல்ல அதையும் தாண்டி போக போதாங்கிறத வரப்போற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். அப்புறம் தேரே இஷ்குமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, என்ன ப்ரோ தனுஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ஓப்பனிங்கே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இது தனுஷ் படம் தான், ஆனா இது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம். ஸோ இந்த படத்தோட டைட்டிலும் ஹிந்தி தான். தமிழுக்காக டைட்டில் மாத்தல. இதுக்கு முன்னாடியாவது அம்பிகாபதின்னு மாத்துனாங்க. அப்படி மாத்தவே இல்லை. தேரே இஷ்க் மேன் ஹிந்தி டைட்டில்லே தான் தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ தனுஷ், ஏஆர் ரஹ்மான் இல்லாம மீதி எல்லாருமே டைரக்ட் ஹிந்தி தான். ஸோ இது டைரக்ட் ஹிந்தி ஃபில்மா தான் மேக் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் தான். ஹிந்தி ஃபில்மை தமிழ்ல டப் பண்ணி விட்டுருக்காங்க. அதுல தனுஷ் நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். இதை நம்ம ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிம்ல தனுஷ்க்கு என்ன ஓப்பனிங் வருமோ அதை எதிர்பார்க்க முடியாது. அப்படி என்ன தனுஷ்க்கு ஓப்பனிங்கே வரல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப இருக்கிறது தமிழாலேயே தனுஷ்க்கு தான் ஹிந்தி பெல்ட்ல பெரிய ஓப்பனிங் இருக்கு, தனுஷ் தான் பெரிய ஹீரோ ஹிந்தி பெல்ட்லன்னு சொல்லிடலாமா? ஸோ அப்படி கிடையாது. இது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம். அதனாலதான் இந்த படத்துக்கு ஹிந்தி பெல்ட்ல பெரிய கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படம் ஹிந்திலையும் தமிழ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு, கன்னடா, மலையாளம் வேற எதுலயும் ரிலீஸ் ஆகல. ஸோ ஆனா நல்லா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் பார்க்கிங். இந்த படம் வந்தப்ப ஒரு மோசமான சூழல் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2023ல இங்க பயங்கரமான மழை வந்து வெள்ளப்பெருக்கி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன். அந்த நேரத்துல இந்த படம், அதாவது ஒரு மோசமான ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்பயும் இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சுது. ஸோ பார்க்கிங் 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுல 5 கோடியே 69 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 50 லட்சம், பட்ஜெட் 6 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3.5 கோடிக்கு போயிருக்கு. 3 கோடியே 65 லட்சம் தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்தது. ஸோ ஒரு செமி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தோல்வி படம் கிடையாது, பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செமி ஹிட், ஓகே அப்படிங்கிற ஒரு ஹிட் தான் ஆச்சு. அதுக்கு ஏன் அப்படின்னா, இந்த படம் மோசமான படமானா, இந்த படம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படம். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படிப்பட்ட சம்பவம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்துல எத்தனை நேஷனல் அவார்டு, முக்கியமா எம்எஸ் பாஸ்கருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.